நிர்வாகிகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் வெளிப்படுத்தப்படும் சாதக பாதக கருத்துக்களை கேட்டு விமர்சனம் செய்கின்ற லட்சோப லட்ச ரசிகர்களுக்கும் இந்த 87 வயது இளைஞனின் வாழ்த்துக்களை முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்திய அரசியலிலே ராஜீவ் காந்தி ஒரு நல்ல மனுஷன் சொல்லிக்கலாம், கொலை பண்ணப்பட்டார். அது ரெண்டாவது. கொலை பண்ணத்துக்கு நேரடியான ஆதாரங்கள் இதுவரை நிரூபிக்கப்பட்டதாக எதையும் தெரியல எனக்கு தெரிஞ்சு. அந்த நிலைமையில சந்தேகத்தின் பேரிலே இந்த 120B அந்த இதில் வச்சு ஏதோ இவங்களை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க 2000 முன்னர். அதாவது ஆயுள் தண்டனை என்றாலே சாகும் வரை தான். அதை மாற்று கருத்தை யாரும் சொல்ல முடியாது, அங்கதான் இருக்கணும். ஆனால் இந்தியாவிலே அதை 14 வருஷம் வச்சிருக்காங்க கணக்காட்டி. ஏதோ அந்த 14 வருஷத்துலையும் அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், அப்புறம் ஜெயலலிதா செத்த நாள் பிறந்த நாள் எல்லாத்தையும் விடுதலை பண்ணியா விட்டுட்டு இருக்காங்க எல்லா குற்றவாளிகளையும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ராஜீவ்காந்தி கொலையாளிகள் வந்து ஏன் அந்த சரியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சட்டம் ஒண்ணுதானே எல்லாருக்கும். இது கண்டெடுப்புக்காக 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி போராட்டம் பண்ணி கொண்டுதான் விடுதலை செய்வதற்கு நாங்க போட்டோம், அவங்க செய்யல நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு ராஜபக்சேவிடம் போய் தைரியமா பேசக்கூடிய ஆள் யாரும் இல்லை. இங்க எல்லாம் மறைமுகமா பயந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராஜபக்சே லட்சக்கணக்கான மக்களை இன்டர்நேஷனல் லெவல்ல கோர்ட்ல கேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்கிற மக்கள் அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க அப்ப கொலை பண்ணு கரெக்ட் சொல்றாங்க. அவங்க உத்தரமான அவரு அது உள்ள போக விரும்பல. இன்றைக்கு அவர் பிரதம மந்திரி இதுவாயிட்டார். அவருடைய கொள்கையிலே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையை நம்ம தமிழக மக்கள் உருவாக்கணும். அதுதான் இன்னைக்கு நிலைமை. சும்மா அன்னைக்கு கொண்டு சொல்லி அவர் இன்னும் வெறுப்பேற்றினா வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். தமிழர்களை அழிக்கத்தான் தோணும் அவனுக்கு. அவரை சமாதானப்படுத்தி பேசக்கூடிய நிலைமையில மோடியும் இல்லை, அமித்ஷாவும் இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இல்லை, தமிழக முதலமைச்சர்களும் இல்லை, தமிழக எதிர்கட்சிகளையும் இல்லை. சும்மா அந்த அகதிகளை வச்சிருக்காங்க. எப்போது இது வந்தாலும் அகதிகளை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அந்த முருகன் மற்றும் 7 டெல்லி வருவரை இன்னும் 15 தினங்களுக்குள்ளாக விடுதலை செய்ய வேண்டும். உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே சொல்லிவிட்டது. ஆளுநருடைய கையில் ஆளுநர் யாரு? மத்திய அரசாங்க புரோக்கர். இன்னைக்கு காரி திருப்பிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லயே. நீ போயிருக்காரு காலையில் ஓட்டுக்கு. அவரை மாத்துறதுக்கு வேணுங்க. கவர்னரே வேண்டான்ற. இந்தியாவில் கவர்னர் பதவியே தேவையில்லை. பல கோடிகள் நஷ்டம். என்ன பண்ணு புரோக்கரேஜ் எதுக்கு பல கோடி செலவு பண்ணுமா? ஆளுநர் பதவியே தேவையில்லை. சட்டமன்றம் இருக்குது, அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆகவே இந்த விஷயத்திலே ராஜபக்சேவுடன் அவரும் மனுஷன்தான், தப்பு எல்லாரும் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மக்களே தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க போய் அவரோட பேசி நியாயமாக எல்லா எதிர்கட்சியும் கூட சேர்த்து போய் பேசினால் நல்ல முடிவு கிடைக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக முருகன் நளினி அவர்களை விடுதலை செய்துவிட்டு போய் பேசுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா உள்கட்சி வச்சு நடிக்கிறீங்க. இப்படியே வச்சு உங்களை அறிமுகப்படுத்தி விடணும் தமிழக மக்களை. வேண்டாம், அதை மறந்துடுங்க. இலங்கை பிரச்சனை என்பது உங்களால் உருவாக்கப்படுகிறது. இங்கே தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் தமிழை அவரும் கொள்ளவில்லை. ஏதோ நடந்து போச்சாங்க. இன்னமும் அதை வச்சுக்கிட்டு நீ அவரை தேர்ந்தெடுத்திருப்பான்னு அந்த மேட்ச் பேசினா அர்த்தமே இல்லை. உடனடியாக எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் ஆளுநர் சென்னை திரும்பி வந்துதான் நினைக்கிறேன். வந்தவுடன் 1 வார காலத்துக்குள்ளாக அந்த விடுதலையில கையெழுத்து போட்டு அவளை விடுதலை செய்தால் தமிழக மக்களும் நல்லது, இலங்கை மக்களும் பாராட்டுவார்கள், ராஜபக்சே கூட பாராட்டுவார்கள். பெருமை சொல்லுகிறேன்.
ராஜபக்சே அணுகிற மனிதர்கள் நியாயமானவர்களாக இருக்க வேண்டும் முதலிலே. அதுதான் என்னுடைய கருத்து. ராஜபக்சே ஒன்றும் மேலும் குதிச்சல தனியா, ஆனால் தப்பு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நீதிமன்றம் இருக்குது. ஆனால் மக்கள் ஜனநாயக முறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மீண்டும் ஒரு முறை அவர் மீது மீண்டும் குறையை சொல்லிக் கொண்டிருப்பது நீங்களே தமிழர்களை அழிப்பதற்கு காரணமாக விடுங்களை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் சுமூகமான முறைகளை எப்படி செய்ய வேண்டுமோ மோடி செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை. மாமூல் வரணும், அவருக்கு கட்சிக்கு கொள்ளை அடிக்கணும், பொதுத்துறையில் தனியாருக்கு வித்துடணும், அது சாத்தியம் அவருடைய எண்ணம். அதெல்லாம் மறந்து நீங்கள் ஒரு குழு அமைத்து, எதிர்கட்சியில் சேர்ந்து குழு அமைத்து, தமிழக அரசாங்கம் 21 எந்த ஆட்சி வருதோ நல்லாட்சி வருகிறவர்கள் அமைதியான முறையில் ஒரு கூட்டு அமைப்பை நடத்தி அவர்களை வைத்துக் கொண்டு ராஜபக்சேவிடம் பேசினால் நல்ல முடிவு ஏற்படும். இலங்கையிலே தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற கருத்தை இந்த 87 இளைஞன் மனமான நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன். இந்த தமிழக அனைத்து கட்சிகளுக்கும், இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் மக்களுக்கும் வேண்டுகோளாக வைத்து தற்போது நன்றி, வணக்கம்.